அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸ் இத்தகும் ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, இம்மையும் மறுமையும் படைத்து அதனை ஆட்சி செய்யக்கூடிய தீர்ப்பு நாளின் அதிபதியான அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் என்று இறைவனை புகழ்ந்த வண்ணம், இந்த ஜும்மாவுடைய தினத்திலே அதிகமாக நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய இந்த ஜும்மாவுடைய நாளினை, இந்த நாளிலே பாவங்கள் அதிகம் மன்னிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்போடு இந்த ஜும்மாவுடைய தினத்தை அடைந்து அதற்காக வேண்டி ஆயத்தமாகி தொழுவைக்காக வேண்டி இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும், இதற்கு முன்னால் நமக்கு முன்னால் இறைவனிடத்திடமிருந்து வேதங்களை பெற்றுக்கொண்டு அதை தாமும் கடைபிடித்து பிற மக்களுக்கும் எத்தி வைத்து அதை பின்பற்றி நடந்த தூதர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும், நம்முடைய குடும்பத்தாரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று இறைவனை பிரார்த்தித்த வண்ணம் எனது இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, பூமியிலே இறைவன் மனிதர்களை படைத்துள்ளான். பூமியிலே இறைவன் பல்வேறு உயிரினங்களை படைத்துள்ளான். பூமியில் மட்டுமில்லாமல் இறைவன் பல்வேறு இடங்களில் பல்வேறு விஷயங்களை படைத்துள்ளான். உதாரணமாக சொல்ல போனோம் என்று சொன்னால், நாம் மட்டும்தான் படைக்கப்பட்டிருக்கோமா என்று கேட்டால் நாமே சொல்லுவோம், நம்மோடு மலக்குமார்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஷைத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஜின் படைக்கப்பட்டிருக்கிறான் என்று இதனை வகைப்படுத்தி சொல்லுவோம். இப்படி படைக்கப்பட்ட உயிரினங்கள் எதை மையமாக கொண்டு படைக்கப்பட்டது என்று சொன்னால், இறைவனை வணங்க வேண்டும், இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை நோக்கமாக கொண்டுதான் படைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை நாம் அறிந்திருப்போம். பூமியிலே நாம் அனுப்பப்பட்டதற்கான நோக்கமும் அதுவாகத்தான் இருக்க முடியும் என்று நம்மளுடைய உள்ளம் ஏற்றுக்கொண்டிருக்கும். நாம் பூமியிலே எதற்காக இந்த வாழ்வை பயணிக்கிறோம் என்று சொன்னால், நம்மளுடைய உள்ளம் தெளிவாக சொல்லும், நாம் நன்றி செலுத்துவதற்காக இந்த சபையிலே அமர்ந்திருக்கிறோம். இறைவனை வணங்குவதற்காகவும் அவனிடத்திலே நன்றி செலுத்துவதற்காகவும் அவன் செய்த உதவிக்கு நன்றி பாராட்டவும் நாம் இந்த தொழுகையை அடைய காத்திருக்கிறோம் என்ற உள்ளம், இந்த எண்ணம் நம்முடைய உள்ளங்களிலே வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் நாம் உண்மையிலே நன்றி செலுத்துகிறோமா? அல்லாஹ் எவ்வளவோ இடங்கள்ல எவ்வளவோ விஷயங்களை பற்றி பேசலாம். அல்லாஹ் தான் கொடுத்து அனுப்பிய தூதர்களுக்கு, வேதத்தை கொடுத்து அனுப்பிய தூதர்களுக்கு வேதத்திலே அல்லாஹ் பல்வேறு விஷயங்களை சுட்டி காட்டுறான். இறைவனுக்கு இணை கற்பிக்க கூடாது என்று எந்த அளவிற்கு சுட்டி காட்டுகிறானோ, எந்த அளவிற்கு பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சுட்டி காட்டுகிறானோ, அதே அளவிற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்ற ஒரு விஷயத்தை இறைவன் இந்த மக்களுக்கு வேதங்களின் வாயிலாக எடுத்துரைக்கிறான். உதாரணமாக சொல்ல போனோம் என்று சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பல்வேறு இடங்கள்ல பல்வேறு விஷயங்களை பற்றி பேசுறான். அதிலேயும் குறிப்பாக அல்லாஹ் சில விஷயங்களை பற்றி பேசுறான், நன்றி செலுத்துவதை பற்றி பேசுகிறான். சூரா இப்ராஹிம்ல இடம்பெற்று இருக்கக்கூடிய ஒரு வசனம். என்ன வசனம்? யார் எனக்கு நன்றி செலுத்துகிறாரோ அவர் நன்மை அடைந்து விட்டார், யார் எனக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவருடைய வேதனை கடுமையாக இருக்கும். நான் படைத்து பூமியிலே அனுப்பி வைத்திருக்கிறேன், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று தன்னுடைய திருமறையில சுட்டி காட்டுகிறான். மேலும் ஒரு விஷயங்களை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். பூமியிலே படைக்கப்பட்ட மனிதன் எனக்கு நன்றி செலுத்தட்டும், அந்த நன்றியை அவன் மறக்கக்கூடாது என்று அல்லாஹ் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு வசனங்கள்ல பேசிக்கொண்டே வருகிறான். ஏன் அல்லாஹ் நன்றி செலுத்துவதை பற்றி இவ்வளவு அதிகமாக பேச வேண்டும்? இன்னைக்கு பொதுவாகவே உலகத்திலே நாம் எந்த ஒரு செய்தித்தாள்களை எடுத்தாலும், எந்த ஒரு செய்தியை படித்தாலும் முதல்ல எங்கே வந்து நிற்கும்னு சொன்னால் மற்ற செய்தியை விட்டுருவோம்.
முதல்ல நம்ம கண்ணில் புலப்படுற செய்தி எது? குடும்ப பிரச்சனை. என்னத்துல குடும்ப பிரச்சனை? சகோதரர்களுக்கு இடையே பிரச்சனை, தாய் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே பிரச்சனை. அதனால தந்தை மகனுக்கும் இடையே வெறுப்பு ஏற்படுது. ஏன் ஏற்படுகிறது? தந்தை செய்த உதவியை மகன் நினைத்து பார்க்கவில்லை, சகோதரன் செய்த உதவியை இன்னொரு நினைத்து பார்க்கவில்லை என்ற ஒரு கோபத்தின் வெளிப்பாடுதான், அந்த நன்றியை மறந்ததன் வெளிப்பாடுதான் இப்படியெல்லாம் அரங்கேறுகிறது என்ற செய்தியை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆனால் உண்மையிலே அந்த இடத்தில் நன்றிக்கு பிரதிபாரம் செய்யப்பட்டது என்று சொன்னால் அந்த விஷயம் நம்மளிடத்துல தென்படுமா? அந்த விஷயம் நம்மளை அடையுமா? அது எவ்வளவு ஸ்மூத்தா போகுங்கிறத நம்ம கண்ணால பார்க்க முடியும். ஏன் இதை திரும்ப திரும்ப தெளிவுபடுத்தணும்னு சொன்னா, நாம் பூமியிலே எதை நன்றி என்று நினைத்திருக்கிறோம். ஒருத்தர் உதவி செஞ்சிட்டான்னு சொன்னா, 10 ரூபாய்க்கு நம்மளுக்கு ஒரு உதவி செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அதே 10 ரூபாய்க்கு அவருக்கு திருப்பி செய்யணும். இதுதான் நம்மை பொறுத்த வரைக்கும் நன்றிக்கு பிரதிபாரம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள், நபி அவர்கள் எப்படி ஒரு உதாரணமாக இருந்தாங்க? நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். தஹஜ்ஜுனுடைய நோக்கம் என்ன? நம்மளை பொறுத்த வரைக்கும் தஹஜ்ஜுனா என்ன நினைச்சிட்டு இருப்போம்? இறைவன் இடத்துல போய் பாவ மன்னிப்பு தேடணும், இறைவனை வணங்க வேண்டும், இறைவனிடத்துல உதவியை கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த தஹஜ்ஜத்தை எதற்காக பயன்படுத்தினார்கள்? எங்கேயாவது சிந்திச்சு பார்த்துருக்கிறோமா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கால் கடுக்க கால் வீங்குற அளவுக்கு தன்னுடைய தஹஜ்ஜத் தொழுகையை நிறைவேற்றுவார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் தான் முந்தைய பாவம் பிந்தைய பாவம் என்ற மன்னிக்கப்படும் தூதர் என்று அல்லாஹ் உங்களை அறிவித்து விட்டானே, மேலும் ஏன் இதுல இப்படி கால் கடுக்க கால் வீங்கி நின்று தொழணுமா அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர்கள் வாயிலிருந்து வந்த பதில் என்ன? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நான் இருக்க வேணாமா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அல்லாஹ் எனக்கு எவ்வளவோ உதவிகளை செய்திருக்கிறான், அவனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா என்ற பதிலை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வெளிப்படுத்துறாங்க. அதற்கு காரணம் என்ன? அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. ஒரு மூமினோட நிலை எப்படி இருக்க வேண்டும்? யார் உண்மையான மூமின்? வெறும் பேர் வச்சிருக்காம உண்மையான மூமின் கிடையாது. எதை வைத்து அவன் மூமின் என்று அறியப்படுவான் என்று சொன்னால், யாராவது ஒருத்தர் ஒரு உதவி செஞ்சிட்டாங்க, அந்த உதவிக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களால பிரதிஉபகாரம் செய்யுங்க. ஒருவேளை அது செய்ய முடியலன்னு சொன்னா குறைஞ்சது அவர்களுக்காக ஒரு பிரார்த்தனை செய்யுங்க. அதுவும் செய்ய முடியலன்னு சொன்னா அவர்களுக்காக வேண்டி ஏதோ ஒரு வகையில அதை நீங்க திருப்தி ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு அதுக்கு பிரதிஉபகாரம் செய்யுங்கிறாங்க. உதவிக்கு பிரதிஉபகாரம் செய்யுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே அதை பார்க்க முடியுமா? யாராவது நம்முடைய உதவிக்கு பிரதிஉபகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? யார் செய்த உதவிக்காவது பிரதிஉபகாரம் செய்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. ஆனால் இந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படி பின்பற்றினார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு அதில் பல்வேறு பாடங்கள் உள்ளது. நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தி. என்ன செய்தி? ஹுதைபியா உடன்படிக்கை. இந்த ஹுதைபியா உடன்படிக்கை என்பது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டாங்க. திருப்பி மதீனாவிலிருந்து மக்காவுக்கு ஹஜ்ஜுக்காக வேண்டி உம்ராவுக்காக வேண்டி வர்றாங்க. வர்ற வழியில எதிரிகள் என்ன நினைச்சிட்டாங்க? முகம்மது நம் மீது படையெடுத்து வருகிறார், முகம்மது ஆட்களை எல்லாம் திரட்டி கொண்டு நம்மை நோக்கி வருகிறார், இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் சொற்பமான மக்கள் தான் இங்க இருக்கிறாங்க, இவர் ஊருக்குள்ள வந்துட்டான்னு சொன்னா இருக்கிற மக்களும் அந்த பக்கத்து போயிடுவாங்க, அதனால் அவரையும் அவர் கூட்டத்தாரையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக மக்கத்து காபிர்கள் என்ன பண்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சமரசம் பேசி அவர்களை திருப்பி அனுப்புவதற்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. முதல்ல ஒரு நபர் வருகிறார், இரண்டாவதுல ஒரு நபர் வருகிறார், மூணாவதுல ஒரு நபர் வருகிறார். யார் வருகிறார்? மக்காவிலிருந்து காபிர்கள் வர்றாங்க சமரசம் பேசுறதுக்கு. அதிலே அவர்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் குறிப்பிடும் போது ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை கால மக்களுங்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களை அனுப்பி சமரசம் பேசுவதற்காக வருகிறார்கள். அதிலே ஒரு நபர் வருகிறார். யார் வருகிறான்னு சொன்னா, ஒரு மக்காவிலிருந்து வரக்கூடிய ஒரு நபர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் சமரசம் பேசுகிறார். உருவத்து பின் மஸ்ரூத் சகஃபி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் வருகிறார். நபி அவர்களிடத்துல பேசும்போது நபி அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் அரபி நாங்களும் அரபி, நீங்களும் ஒரு இனம் நாங்களும் ஒரு இனம், நீங்கள் ஒருவேளை
வந்து எங்களை அழிச்சிட்டீங்கன்னு சொன்னா சொந்த இனத்துக்காரனே அழித்து விட்டான் நம்மளே அப்படிங்கிற ஒரு அவப்பேர் உங்களுக்கு மிஞ்சும். சொந்தக்காரனே நம்மளை கொண்டுட்டாங்கிற அவப்பேர் உங்களுக்கு மிஞ்சும். அதனால நீங்க திரும்பி போயிருங்க அப்படின்னு சமரசம் பேசுறாரு. மேற்கொண்டு சொல்றாரு, சரி நீங்க அந்த பக்கத்தை விட்டுருங்க, நாங்க பொறுமையா போறதாவே இருக்கட்டும். ஒருவேளை 2 பேரும் நம்ம சண்டை போடுறோம், உங்க கை ஓங்காம நீங்க ஜெயிக்காம நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னா அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். உங்களுக்கு பின்னாடி பல தலைகளை பார்க்கிறேன், பல முகங்களை பார்க்கிறேன், இந்த முகங்கள் எல்லாம் உங்களை விட்டு ஓடிடுவாங்க அப்படின்னு அந்த தோழர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். சொல்லி முடிச்சவனே சபையிலே பேச முடியாத, பயன்படுத்த முடியாத ஒரு கெட்ட வார்த்தை வந்து விழுகிறது. உம்சுஸ்பி பகலிலாத் என்று சொல்லக்கூடிய அரபிலே பேச முடியாத, காதுகளில் கேட்க முடியாத ஒரு சபையிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு அநாகரிக வார்த்தை வந்து விழுகிறது. இவரால் அதை தாங்கவே முடியல. யார் இந்த வார்த்தையை பயன்படுத்தினது? இப்படி ஒரு கெட்ட வார்த்தை வருதுன்னு சொன்னா யார் பயன்படுத்தினது? அவர் பேச போன சபை எந்த சபை? நாகரிகம் தெரிந்த சபை என்றுதான், அந்த பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் எந்த ஒரு படையும் அழைத்து செல்லாமல் அவர்கள் பொறுமையை கையாள்வார்கள் என்பதற்காக அவர் அந்த சபையிலே போய் பேசுகிறார். சபையிலே இப்படி ஒரு கெட்ட வார்த்தை வந்து விழுகிறது. இவரை அந்த வார்த்தை சூடுபடுத்துகிறது. இவர் மக்களை நோக்கி கேட்கிறார், அங்க இருக்கக்கூடிய சகாபாக்களை நோக்கி கேட்கிறார், இந்த சொல்லை பயன்படுத்தியது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே உள்ளேந்து பதில் வருகிறது, இந்த சொல்லுக்கு சொந்தக்காரர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்பது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வராது. அதையும் மீறி வந்திருக்கு என்று சொன்னால் இவர் சொன்ன வார்த்தை அவரை சூடுபடுத்தியது. உங்களுக்கு பின்னால் பல தலைகளை பார்க்கிறேன், இவங்கெல்லாம் உங்களை விட்டுட்டு ஓடிடுவாங்கன்னொன்னே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தாங்கவே முடியல. ஏன் விட்டுட்டு ஓடணும்னு நினைச்சிருந்தா எத்தனையோ தருணங்கள்ல ஓடி இருக்கலாம், உஹதுடைய நேரத்துல ஓடி இருக்கலாம், பத்ருடைய நேரத்துல ஓடி இருக்கலாம். அப்பையெல்லாம் ஓடாத மக்கள் நம்முடைய கை ஓங்கி இருக்கிற நேரத்துல இப்படி பார்த்து நம்மளை பார்த்து சொல்லிவிட்டாரே என்ற கோபத்தின் வெளிப்பாடாக தான் அவர் பேசிவிட்டார். இவருக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்று பதில் சொல்லப்படுகிறது. இதை கேட்ட உடனே அந்த நபர் சொல்லுகிறார், உருவா சொல்லக்கூடிய செய்தி வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. இதிலே நமக்கு அத்தனைக்கும் பாடம் இருக்கிறது. எப்படி இருக்கிறதுன்னு சொன்னா, உருவா சொல்லுகிறார், லவ்லா எதுவும் காணத்திலக்க இந்தி இல்லாம மஸ்ஜிது கபிகா, நீங்கள் மக்காவிலே இருக்கும்போது எனக்கு ஒரு உதவி செஞ்சிருக்கீங்க. ஏதோ ஒரு உதவி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உருவா அவர்களுக்கு செஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த உதவிக்கு நான் இன்னும் பிரதிபாரம் செய்யல, அந்த உதவிக்கு நான் இன்னும் நன்றி கடன் உங்களுக்கு தீர்க்கல. ஒருவேளை நான் தீர்த்திருந்தேன்னு சொன்னா லாஜபுதுக, இதே மாதிரி நீங்க வார்த்தையை பேசுறீங்களே இதே ஸ்டைல்ல என் வார்த்தையும் வரும். எனக்கு ஒன்றும் பேசுறது புதுசு கிடையாது. நீங்க தான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்புறீங்க, நீங்க தான் அல்லாஹ்வை நினைத்த அதிக இறையச்சத்தோட இருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை கண்டிப்பாங்கிற பயம் உங்களுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தவங்கள்ட்ட இருந்து ஒரு வார்த்தை வரும்போது என்னிடத்துல இருந்து இந்த வார்த்தை வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது. ஆனால் நான் ஏன் அமைதியாக இந்த இடத்தை விட்டு செல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள், நான் இன்னும் பிரதிபாரம் செய்யலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நபிகளார் சொல்றாங்களே, உங்களுக்கு ஒரு உதவி செய்தால் உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளவரையும் பிரதிபாரம் செய்யுங்கிறாங்க. அறியாமை கால மக்கள் என்று சொல்லுகிறோம். அவர்கள் யோசிக்கிறாங்க இஸ்லாத்துல இல்ல, அவர்கள் யோசிக்கிறாங்க உதவிக்கு பிரதிபாரம் செய்ய வேண்டும் என்று. நாம் என்னைக்காவது செய்திருக்கிறோமா? எத்தனை நபர்களை நாம் நம்முடைய வாழ்நாளில் கடந்து போயிட்டு இருப்போம். நாம் பிறப்பிலிருந்து வாழக்கூடிய காலம் வரை, நம்முடைய இறப்பு வரை எத்தனை மக்களை கடந்து போயிட்டு இருப்போம், கடக்க இருக்கிறோம். எத்தனை மக்கள் ஏதோ ஒரு வகையிலே நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். ஆனால் அத்தனை மக்களுக்கும் நாம் நன்றி செலுத்துகிறோமா? அதற்கு நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் நம்மளுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி பார்க்கணும். ஏன் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கூட தெளிவா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? லா யஷ்குருல்லாஹு மன் லம் யஷ்குருன் நாஸ், மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் ஒருபோதும் இறைவனுக்கு நன்றி செலுத்த மாட்டான். ஆனால் நாம் மனிதர்களுக்கே நன்றி செலுத்துவதில்லையே. கண்ணுக்கு தெரியுது, கண்ணுக்கு தெரியாத அல்லாஹ் ஒரு உதவி செய்யலாம், அதுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஆனால் கண்ணுக்கு தெரிந்த ஒரு நபர் கூட நமக்கு உதவி செய்கிறார், ஆனால் அவருக்கே நாம் நன்றி உபகாரம் செய்யறதில்லை. என்ன காரணம்னு சொன்னால், அந்த நன்றி உபகாரத்தை நாம் துச்சமாக நினைத்து அதை ஒதுக்கி வைக்கிறோம். நன்றி செலுத்தக்கூடிய பண்பு நம்மளிடத்துல இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, உதவிக்கு பிரதிபாரம் செய்ய. அல்லாஹ்வும் அதை தான் தன்னுடைய திருமறையில கேட்கிறான். ஏன்? இன்னல் இன்சான் அலி ரப்பி இலக்கணோது, மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனா இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்?
மனிதனை அல்லாஹ் படைச்சிட்டான். படைச்சு இந்த பூமியிலே அல்லாஹ் அனுப்பி வைத்து விட்டான். அனுப்பி வச்ச காலம் போது நம்ம யாரை நம்பி வந்தோம்? நம்ம அத்தா அம்மாவை நம்பி வந்தோமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? பிறக்கும் போதே எனக்கு எங்க அத்தா அம்மாவை தெரியும், பிறக்கும் போதே எங்க அத்தா அம்மா என்னை பாதுகாப்பாங்க நம்பி வந்தோமா? நம்பி வந்திருக்க மாட்டோம். ஏன்? நம்மளுடைய நம்பிக்கை என்பது யார் பக்கம் இருக்கோ அல்லாஹ் பக்கம் இருக்கும். அல்லாஹ் தான் இதுவரைக்கும் நமக்கு உதவி செஞ்சிருப்பான். அல்லாஹ் தான் நம்மை உதவி செய்து அவனை நமக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் செய்து கொடுத்திருப்பான். ஆனால் அவனுக்கு நாம் பிரதிபாரம் செய்யறோமா? எத்தனை பேர் நம்ம அவனிடத்துல நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறோம்? ஏன் இல்லை அப்படின்னு சொன்னா நாம் அதை எண்ணி பார்க்கவில்லை என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சுட்டி காட்டுகிறான். இன்னல் இன்சான ரப்பி இலக்கணும், அவன் நன்றியே செலுத்தல. அப்பனா நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய உள்ளம் எப்படி இருக்கு? ஒரு மூவிங்கான பண்பு என்பதை நபிகளார் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? நன்றி செலுத்து அப்படிங்கிறான். நாமெல்லாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ்னு சொன்னா, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். இவரே மதீனால இருந்த ஒரு அன்சாரி தோழர்ல ஒருவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால நல்ல மதிப்புக்குள்ள பேர் வாங்கப்பட்ட ஒரு சஹாபில இவரும் ஒருவர். எப்படின்னு சொன்னா, அவரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாருன்னு சொன்னா, ஹலால் ஹராம் எது என்பதை அவருக்கு பிரித்து அழகாக காட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபி தோழர். அப்படின்னா அவருக்கு நேரம் அல்லாஹ் வகை செய்தி இறக்கல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இவர்களுக்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அந்த நபருடைய சிறப்பை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிவிட்டு அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா முஆத் வல்லாஹி, முஆதே இறைவன் மீது ஆணையாக நான் உங்களை நேசிக்கிறேன், இறைவன் மீது ஆணையாக நான் உங்களை விரும்புகிறேன், நான் உங்களுக்கு ஒரு துவாவை கற்றுத்தருகிறேன். ஏன்? நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு துவாவை கற்றுத்தருகிறேன். அந்த துவாவை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு தொழுகை முடிந்தோடனே அதை ஓதுங்க, ஒவ்வொரு தொழுகை முடிந்தோடனே அதை சொல்லுங்க, உங்க வாயால அதை அல்லாஹ் இடத்துல கேளுங்க. அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாததிக்க. தொழுகை முடிஞ்சோடனே நாம் ஓதுகிறோமே இந்த துவா, இந்த துவாக்கான அர்த்தம் தெரிந்து என்னைக்காவது ஓதுகிறோமா? அல்லாஹும்ம திக்ரிக்க, இறைவா உன்னை திக்ரு செய்வதற்காகவும் உனக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் அழகான முறையில் வணங்குவதற்காகவும் எனக்கு உதவி செய் என்று நீங்கள் இறைவனிடத்துல கேளுங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஏன் இதை சொல்லி காட்டணும்? இந்த மூணும் யார் ஒருவர் கேட்கிறார்களோ அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. நீங்கள் பாதிப்பு இல்லாமல் நாளை மறுமையை அடைய வேண்டும் என்பதற்காக நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு ஆளாக இருக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவோ நன்மைகள் இருக்கலாம், உங்களுடைய பொருளாதாரம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், உங்களிடத்துல எவ்வளவோ நற்காரியங்கள் இருக்கலாம். எல்லா நற்காரியத்தை விட உங்களுக்கு இருக்கக்கூடிய நற்காரியம் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்க. அதுதான் உங்களிடத்துல உள்ள சிறந்த நற்காரியம், வேற எதுவுமே சிறந்ததாக கருதப்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இன்னைக்கு நாம் இறைவனை எந்த அளவுக்கு நன்றி செலுத்துகிறோம்? இறைவனுக்காக வேண்டி நாம் நம்முடைய நன்றியை செலுத்துகிறோமா? மற்றவங்களுக்கு செலுத்துறது வேற, இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு நாம் ஏன் தயங்குகிறோம்? நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்மளுடைய நன்றி என்பது எப்படி இருக்குன்னு சொன்னா, நமக்கு ஏதாவது நன்மை ஏற்படுமானால் அதற்கு நன்றி செலுத்துகிறோம், நமக்கு ஏதாவது தீமை ஏற்படுமானால் அதை இறைவனை விட்டு நாம் தூரமாகிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்றாங்க, ஒரு மூமினுடைய பண்பு, ஒரு மூமினுடைய நிலை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு ஏதேனும் நன்மை ஏற்படும் என்று சொன்னால் அவன் இறைவனுக்கு நன்றி செலுத்தி அந்த நன்மையை அடையக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஒரு துன்பம் ஏற்படும் என்று சொன்னால் அவன் அதிலே பொறுமையாக இருந்து இறைவனிடத்துல உதவி தேட வேண்டும். அவ்வளவுதான். இதுதான் ஒரு மூமினுடைய நிலை. அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் அல்லாஹ்வும் எதை முன்னிறுத்துகிறார்கள்?
நன்றி செலுத்துங்கள். யாருக்கு? உங்களுக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, மனிதர்களாக இருக்கட்டும், இறைவனாக இருக்கட்டும், எந்த உயிரினம் உங்களுக்கு உதவி செய்ததோ அந்த உயிரினத்திற்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ்வும் உங்களுக்கு உதவி செய்வான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துறாங்க. ஆகையினால பூமியிலே வாழக்கூடிய நாம், பூமியிலே வாழும் காலம் வரை நாம் எதை செல்ல வேண்டும், எதை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இறைவனுக்கு நன்றி செலுத்துவதிலேயும் மனிதர்களுக்கு நன்றி செலுத்துவதிலேயும் மும்முரமாக இருக்க வேண்டும். அதை சரியான முறையிலே கடைபிடித்து அதை செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜும்மாவின் முதல் முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, கடந்த ஓரிரு வாரங்களாக நாம் பல செய்திகளை கேள்விப்பட்டே வந்திருக்கோம். குறிப்பாக தலைநகர் டெல்லியிலே நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் நம்மளது உள்ளத்தை உருக்கக்கூடிய அளவிற்கு, நமது மனதை ஒரு துன்பத்தில் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த சம்பவங்கள் நம் கண்முன்னே வந்து போகிறது. இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு சொன்னால், நீட் என்று சொல்லக்கூடிய, அதாவது மருத்துவ படிப்பிற்கு தகுதி தேர்வாக நீட் என்ற ஒரு டெஸ்ட்டை இந்த அரசாங்கம் அமல்படுத்தியுள்ளது. அந்த நீட் என்ற டெஸ்ட்டுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னால், ஒரு அவன் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு தகுதி இருக்கணும். அதை யார் நிர்ணயிப்பான்னு சொன்னால், நேஷ்னல் டெஸ்டிங் அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேர்வாணையம் முடிவு பண்ணி இவன் படிக்கலாம், இவன் படிக்கக்கூடாது என்பதை வகைப்படுத்தி காட்டியிருக்கு. உதாரணமாக சொல்ல போனோம்னு சொன்னால், இடையில இந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு 60 நம்ம முன்னோர்கள் காலத்தில் அவங்க சொல்லும்போது நம்ம கேட்டிருப்போம், இந்த மனிதர்கள் தான் கல்வியை கற்றுக்க முடியும், இந்த மனிதர்கள் கல்வியை கற்றுக்க முடியாது என்று சொல்லி நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருந்த காலமும், நமக்கு கல்வி நம்மளிடத்துல வந்து சேரக்கூடாது என்று சில சதிகள் இருந்த காலத்தையும் முறியடித்து, பல தலைவர்களாக முறியடித்து, அது திருப்பி நம்மளிடத்துல மீட்கப்பட்டு அதை திருப்பி செயல்படுத்தப்பட்டு வந்துச்சு. ஆனால் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நாமும் அதில் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி நம்மளை விலக்குவதற்கான காரணம் வந்துக்கிட்டே இருக்கு. உதாரணமாக இப்போ நம்ம நீட் எக்ஸாம் எடுத்துக்கோமே, முன்னாடியெல்லாம் மருத்துவர்கள் இருப்பாங்க. அந்த மருத்துவர்கள் எப்படி இருப்பாங்க? அவர்கள் படித்த தகுதிக்கு, அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கு அவர்களை பணியமர்த்துவாங்க. ஆனால் இந்த நீட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போமே, தகுதியான மருத்துவர்களை நம்மளால் அடையாளம் காண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்? தகுதி என்பது வெறும் படிப்புல மட்டும்தான் இருக்கா? தகுதி என்பது நம்மளுடைய மண்டையில ஏறுறதுல மட்டும்தான் இருக்கா? இதுக்காக வேண்டி தனி நிறுவனத்தை அமைத்து அதிலே படித்து பாஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு நபர் தான் இதில் வந்து கலந்துக்க முடியும் ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதுலேயும் எப்படி தாங்கள் யாரை சுட்டி காட்டுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் அதில் கலந்துக்க முடியும். தங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்களாம் அதில் கலந்துக்க முடியாது. அதில் உள்ளே போகிறதுக்குள்ளே ஏதோ பாஸ்போர்ட் வாங்கி வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி ரொம்ப சிரமத்துக்கு உட்பட்டு, ஒரு பரீட்சை எழுத போகிறப்ப ஒரு வெளிநாட்டுக்கு போகிறாந்தா கூட ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறோம், இமிக்ரேஷனை முடிக்கிறோம், விசா வாங்குகிறோம், ஊருக்கு போயிடுவோம். ஆனால் நீட் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளை போய் கேட்டு பாருங்களேன், ஏதோ வாழ்க்கையிலே பெரிய போரை சந்தித்த மாதிரி அவ்வளோ போரை சந்தித்து வெளில வரும்போது எப்பாடா ஒரு வழியாக பரீட்சை எழுதி முடிச்சுட்டு வந்தால் போதும், போய் கலந்துக்கிட்டா போதுங்கிற மனநிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த அளவிற்கு அவர் எப்படியெல்லாம் இந்த மக்களை ஒடுக்க வேண்டும், எப்படியெல்லாம் தன்னை சார்ந்தவர்கள் உள்ளே அமர்த்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு சூழ்ச்சிகளும் சதிகளும் மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டே வருகிறது. இதனை பல்வேறு இடங்களில் மறைமுகமாகவும் நேரடியாகவும் தனக்கு தேவையான ஆட்களை உள்ள அமர்த்தக்கூடிய சம்பவங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழல்ல இப்போ இந்த கடந்த ஒரு வாரமாக நடக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், பல இளைஞர்கள் இதையெல்லாம் பார்த்து அதை வந்து பொறுக்க முடியாத இளைஞர்கள் டெல்லியிலே தலைநகரிலே போராட்டத்திலே மேற்கொள்றாங்க. அந்த மக்களை ஒடுக்குவதற்காக அரசாங்கம் அவர்களை அடிக்கிறது, காயப்படுத்துவது, துன்பப்படுத்துவது. ஏன்? அதற்காக அவர்கள் குரல் கொடுக்கக்கூடாது, அவர்களை நசுக்க வேண்டும் என்று அவர்களை நசுக்கி கொண்டிருக்கிறது. இதில் நாம் கவனிக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், இன்னைக்கு நம்ம போராடுறது வேற, நம்மளுடைய தலைமுறைக்காக நம்ம போராடலாம். ஒரு இளைஞன், அவனுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, அவன் உட்கார்ந்து போராடுறான், அவனையும் நசுக்கிறாங்க. ஏன்? பின்னாடி வரக்கூடிய தலைமுறைக்கு இது நம்மளை ஒதுக்கி விடுவார்களே,
இன்னைக்கு நம்மள்ட்ட இந்த கல்வி இருக்கு, நாளைக்கு இந்த கல்வியும் நம்ம இடத்துல இருந்து பிடுங்கப்பட்டுருச்சுன்னு சொன்னா நாம் எப்படி இருப்போம், நம்ம எந்த நிலையில இருப்போம் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்த்து பல இளைஞர்கள் அந்த போராட்டத்திலே பங்கேற்கிறார்கள், அதற்காக கைது செய்யப்படுகிறார்கள், அதற்காக பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அந்த போராட்டம் என்பது நடப்பதே இன்னும் பல பேருக்கு தெரியவே இல்லை. நமக்கு பார்க்கறதுக்கு நிறைய செய்தி இருக்கு, நமக்கே பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த போராட்டம் எதற்காக நடத்தப்படுகிறது, நாம் பின்னால் வரக்கூடிய தலைமுறைக்காக இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது என்ற செய்தியை நாம் உணராமல் பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதிகமாக நம்மளுடைய பங்களிப்பை நிகழ்த்த வேண்டும். போராட்டம்னா அவங்களோட போய் கலந்துக்கிறத விட அதிகபட்சம் நம்மளுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கணும். ஏன் இந்த எதிர்ப்புகளை நம்மளால தெரிவிக்க முடியலன்னு சொன்னா, நமக்கு அது முழுசாவே என்னன்னு தெரியல, எது மூலியமா எப்படி வருவான்டே தெரியல. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இடத்துல ஆதார் கார்டுன்னு ஒன்று இருந்துச்சா? ஆதார் கார்டுன்னு ஒன்று எதுவுமே கிடையாது, பேன் கார்டுன்னு ஒன்று யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆதாரு பேனு எல்லாம் ஒன்றா இணைச்சி வச்சிருக்காங்க. ஏன், நாம் என்ன செய்கிறோம், எதை வைத்து செய்கிறோம் எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்து நம்மளை எப்படியெல்லாம் வெளியேற்றணும், அவனுக்கு தேவையான ஆட்களை வச்சு எப்படியெல்லாம் வெளியேற்றணும். அன்னைக்கு அதோட சீரியஸ்னஸ் புரியலை, இன்னைக்கு நமக்கு அதோட சீரியஸ்னஸ் புரியுது. ஆனால் இன்னைக்கு அதை தடுப்பதற்கான வழி இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா, நாம் ஆரம்பத்திலே அதை தடுப்பதற்கு விட்டு விட்டோம். நாம் ஆரம்பத்திலே அதை எதிர்ப்பதற்கு விட்டு விட்டதன் காரணமாக இன்னைக்கு அவன் என்ன சொல்றானோ அதுதான் சத்தம், இன்னைக்கு அவன் என்ன சொல்றானோ அதுதான் பேசும். இப்படி ஒவ்வொரு செய்தியாக நாம் விட்டு 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 கொடுத்து நாளைக்கு நம்மையே நாம் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அந்த சூழலை நாம் கையாள வேண்டும் என்று சொன்னால், இந்த போராட்டக்காரர்கள் அவர்களோடு சேர்ந்து போராடுவதை விட நாம் அதிகபட்சமாக நம்முடைய எதிர்ப்புகளை காட்ட வேண்டும். அந்த எதிர்ப்பிலே குரல் கொடுக்கக்கூடிய மக்களோடு நாமும் போய் பங்கெடுத்துக்குவோம். ஏனால் இதன் மூலமாக அதில் நீதி கிடைக்குமா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். அல்லது நம்மளுடைய பார்வை நம்மளுடைய போராட்டத்தை பிற மக்களுக்கு தெளிவுபடுத்தலாம். நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், இலங்கையில் நடந்த இனப்படுகொலை, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாலே இனப்படுகொலை. இந்த இனப்படுகொலையில் கொல்லப்பட்ட பல தமிழர்கள், இவர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஐநா சபை என்ற ஒரு சபை இருக்கு, கூட்டமைப்பு இருக்கு. அந்த கூட்டமைப்புக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால், திருப்பி போராடுறதை விட அந்த மக்கள் எதிர்ப்பு காட்டும் போது அவர்கள் கண்ணில் போய் புலப்படுது. ஏன் இத்தனை மக்கள் எதிர்ப்பு காட்டுறாங்க, இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு காட்ட வேண்டிய தேவை என்ன, நோக்கம் என்ன, அப்புறம் சிந்திச்சு அந்த மக்களுக்கு பாதுகாப்பு அந்த சபையை அறிவிக்கிறது. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு விஷயத்தை போராடிதான் பெறுவதை விட ஒரு அமைதியான வரையில் நடந்த போராட்டத்தை கலைப்பதற்கான முயற்சி நடந்திருக்கு. ஆனால் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நாமும் நம்மளுடைய பங்களிப்பை அந்த சமுதாய மக்களுக்காக செய்ய வேண்டும். ஏன், இது பிற சமுதாயத்திற்காக வேண்டி எண்ணாமல் நம்மளுடைய பிள்ளைகள் எதிர்காலத்திற்காக வேண்டி நாமும் இந்த களத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை நம்மளுடைய உள்ளங்களில் ஏற்படுத்திக்கணும். இன்ஷா அல்லாஹ் அதற்காக திருச்சி பாலக்கரை தாருசலாம் பகுதியில் ஜும்மாவிற்கு பிற்பாடு மனித சங்கிலி ஒரு முறையில் அமைதியான முறையில் ஒரு பேரணி அறிவிச்சிருக்காங்க. கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புள்ளவர்கள் நிச்சயமாக போய் கூடுதலாக கலந்து கொள்வதற்காக ஒரு முயற்சியை ஏற்படுத்துங்க. ஏன், இது நம்மளுடைய உரிமை. ஜிகாத் ஜிகாத் என்று நம் மீது ஒரு தவறான ஒரு பார்வையை இந்த சமூகம் நம் மீது ஏற்படுத்தியது. ஜிகாத் என்று சொன்னால், ஒரு இஸ்லாத்திலே இல்லாத ஒரு நபரிடத்துல ஜிகாதுன்னு என்னன்னு போய் கேட்டு பார்ப்போமே. இந்த இந்த ஆட்சியாளர்கள் அந்த ஜிகாதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க, இஸ்லாத்திலே கட்டாய மதமாற்றம் பண்ணக்கூடிய மக்களை பார்த்து அவர்கள் தான் ஜிகாத் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஆனால் உண்மையான ஜிகாத் என்பது எதுவென்று நமக்கு மார்க்கம் சொல்லி கொடுக்கிறது. என்ன, நம்மளுடைய உரிமைகளை மீட்பதற்காக நாம் போராட வேண்டும், நம்மளுடைய உடைமைகளை மீட்பதற்காக நாம் போராட வேண்டும். நம்மளுடைய உடைமைகளை மீட்பதற்கு உரிமைகளை யார் மீட்கிறார்களோ, அதற்காக யார் உயிரை விடுகிறார்களோ அதுதான் ஜிகாத். நம்மளுடைய உரிமைகளை நாம் மீட்க தவறிவிட்டோம் என்று சொன்னால் நாமே அதற்கு தயாராக இல்லை, அப்புறம் எப்படி மற்றவங்க நமக்காக தயாராக இருப்பாங்க? அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால்,
அந்த மக்களோடு மக்களாக சேர்ந்து நாமும் நம்மளுடைய பங்களிப்பை வெளிப்படுத்த வேண்டும். நாமும் நம்முடைய சமுதாயத்திற்கு உதவி செய்யக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும். இந்த சமுதாய மக்கள் பாதிக்கப்பட்டால் நாமும் பாதிக்கப்படுவோம். இந்த மக்கள் மனித இனங்கள் அழிக்கப்பட்டால் நாமும் அழிக்கப்படுவோம் என்ற எண்ணத்தை மனதிலே வைத்துக்கொண்டு அந்த மக்களுடைய போராட்டத்திலே நம்முடைய ஆதரவுகளை தெரிவிப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த செய்தி நம்ம எந்த இடத்துல இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அதுலேயும் போய் நம்மளுடைய பங்களிப்பை தெரிவித்து அதை அரசாங்கம் கண்களுக்கு புலப்படும் வரை பிற மக்களுக்கு அதோடைய அவேர்னஸ் போகிற வரைக்கும் அந்த மக்களிடத்தில் நாம் எட்டி வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை என்பதை சொல்லிக்கொண்டு இந்த ஜும்மாவுடைய முடிவு செய்கிறேன். வாகதாவன் அஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.